இன்னைக்கு எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன்னா, ராஷ்மிகா அவங்களோட வெட்டிங். மகாபாரதமோட சீன்ஸ் எல்லாம் ரெப்ளிகேட் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு குரூமை பார்த்ததே இல்லைல்ல, இவ்வளோ ஜுவல்லரி போட்டு பொன்னியின் செல்வன் மாதிரி படத்தில் தான் பார்த்துருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே அந்த அளவுக்கு ஸ்டோன்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்கவே இல்லை ப்ராப்பர் கோல்ட் ஜுவல்லரியாக இருக்குது. நம்ம மகாபாரதமில் பார்த்தா அப்படி தான் இருந்திருக்கும். சாரி இப்போ நயன்தாராவோட ரெட் கலர் சாரி ட்ரெண்ட் ஆன மாதிரி இப்போ அடுத்து இந்த ரஸ்டிக் ரெட் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக போகுது. இவங்க அவங்களோட கலர்ஸ் எல்லாம் ரொம்ப சட்டிலாக வச்சுக்கிட்டாங்க. ஆப்வியஸ்லி பிரைடுனா நீங்கள் ஓவர்டு பண்ணணும்ல, அதனால அவங்க ஜுவல்லரியில் கம்ப்ளீட்டாக ஓவர்டு பண்ணிட்டாங்க. பெரிய நெத்தி சுட்டி, பெரிய இயரிங், மூக்கில் புல்லாக்கு பெருசாக இங்கேருந்து லேயர் பண்ணியிருக்காங்க. ராஷ்மிகா இவ்வளோ சட்டிலாக தானே போட்டிருந்தாங்க வெட்டிங்கில், அது நானும் போடலாமான்னா அது உங்களோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகணும். உங்களோட பாடி டைப்புக்கு நம்ம கொஞ்சம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபேஷன் டிசைனர் அண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர் நிஷா மேம் இருக்காங்க. ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா, ராஷ்மிகா அவங்களோட வெட்டிங் முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் நிறைய பேர் ஆல் ஐஸ் ஆன் எப்படி ராஷ்மிகான்னு சொல்கிறதா இந்த சைட் விஜய் தேவகொண்டான்னு சொல்கிறதான் தெரியல. பிகாஸ் அந்த ஒரு பிக்சர் எப்போ வெளியே வரும்னு சொல்லிட்டு காலையிலேருந்து எல்லாரும் வெயிட் பண்ணி ஈவினிங் தான் அந்த பிக்சர்ஸ் வெளியே வந்ததும் ஹப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பார்க்கும் போதே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும் போது என்ன விஷயம் நோட் பண்ணிங்க ரெண்டு பேர்கிட்டயும்? ரொம்ப தே ஆர் ரூட்டட் டு தேர் ஓன் ட்ரெடிஷன் அப்படின்னு தெரிஞ்சுது. பிகாஸ் அதில் இருக்கிற மோட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆர்கிடெக்சரலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ தட் நிறைய ஹைதராபாத்தோட அவங்களோட ஊரோட தே ஆர் டூ மச் ரூட்டட். அண்ட் மகாபாரதமோட சீன்ஸ் எல்லாம் ரெப்ளிகேட் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு குரூமை பார்த்ததே இல்லைல்ல, இவ்வளோ ஜுவல்லரி போட்டு பொன்னியின் செல்வன் மாதிரி படத்தில் தான் பார்த்துருக்கோம். அண்ட் அவர் எந்த ஜுவல்லரியுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. கை வங்கியிலேருந்து கடுக்கன்லேருந்து ஆரம் கூட 2 லேயர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா ஜுவல்லரியுமே ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரியாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே அந்த அளவுக்கு ஸ்டோன்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்கவே இல்லை ப்ராப்பர் கோல்ட் ஜுவல்லரியாக இருக்குது. நம்ம மகாபாரதமில் பார்த்தா அப்படி தான் இருந்திருக்கும், ஒரு ப்ராப்பரான ராமனும் சீத்தையும் பார்த்த மாதிரி இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஈக்குவலி ராஷ்மிகாவும் அவங்களோட லேயரிங்லேருந்து நெத்திச்சுட்டியிலேருந்து ஆக்சுவலி விஜய் ஒட்டியானம் கூட போட்டிருக்காங்க அந்த வேஷ்டிக்காக, விச் ஐ ஹவ் நெவர் சீன் எனிவேர். அனாமிகா ரைட், அனாமிகாவோட லேபிள்ல இருந்து தான் தே ஹேவ் காட். அனாமிகா கண்ணா நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு ஷி ஹவ் டிசைன்ட். ஸோ மோட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப க்யூட்டா இருக்கு. அண்ட் ராஷ்மிகாவோட மெஹந்தி பார்த்தீங்கன்னா அகெயின் மகாபாரதம் ரெப்ளிகேட் பண்ற மாதிரி சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு அதில். அண்ட் நிறைய டீட்டெயில்ஸில் வேலை பார்த்துருக்காங்க. அண்ட் விஷ் தம் அ வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப். அண்ட் எல்லாத்தையும் விட ரொம்ப ட்ரமேட்டிக்காக இல்லாமல் க்யூட்டாக ராஷ்மிகா கண்ணில் கண்ணீரெல்லாம் இருக்குது. வித் ஃபெல் ஸோ இமோஷ்னல் அண்ட் பர்சனல். நமக்கு பிடிச்ச கப்புள்ஸ் அப்படியே இருக்கிறப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் பார்க்குறப்பே. இப்போ சமந்தா கல்யாணம் ஆனப்போ கூட அப்படி தான் ஜாலியாக இருந்தது. வென் ஷி காட் ரீமேரிட், ஓகே நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஜாலியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இட் ஃபெல் ஸோ குட். எஸ், எங்களுக்குமே பார்க்க ரொம்ப ரெஃப்ரெஷிங் ஆகுது. பிகாஸ் ஜென்ரலாகவே அந்த வெட்டிங் அப்படின்னா நல்ல ரொம்ப ஹெவி ஒர்க் வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கர ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு ஆரி ப்ளவுஸ்லாம் போட்டு அப்படி ஒரு விஷயம் தான் இமேஜின் பண்ணும்போது இது ரொம்ப சட்டிலாக ரொம்ப ட்ரெடிஷ்னலி ரூட்டடாக நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தது. நான் ஆல்ரெடி விஜய் தேவகொண்டா அது எல்லாருக்கும் சர்ப்ரைஸோ அவரை இப்படி நம்ம பார்ப்போமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. அவருடைய அந்த ரெட் அங்கவஸ்திரம் மேம் எல்லாரோட கண்ணு அது மேலதான். அந்த தோத்தி ரொம்ப சிம்பிளா இருந்தாலுமே அதை காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி அந்த ரெட் அங்கவஸ்திரம் இருக்குல்ல மேம், அதுல இருக்க அந்த மோட்டிவ்ஸ் அண்ட் அதை பத்தி சொல்லுங்க மேம். நீங்க அந்த மோட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரஸ்ட் அண்ட் அந்த ஹிஸ்டரியை டச் பண்ற மாதிரி மோட்டிவ்ஸா இருக்கும். அண்ட் அது அவரோட வேஷ்டிக்கு காம்ப்ளிமெண்டிங் இல்லை அந்த அங்கவஸ்திரம். அது என்னன்னா when you are matching up with someone இல்ல, when you are being a groom braidோட மேட்ச் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வென் ராஷ்மிகா சாரி அந்த ரஸ்டிக் ரெட்டாக இருக்கிறதுனால அவங்களோட அங்கவஸ்திரம் அந்த கலரில் இருக்குது. ஸோ அதனால அது 2 பேர்த்துக்கும் அவங்க நினச்சிருந்தா பியூர் ஒயிட்டில் கூட போயிருந்துருக்கலாம், அதுவும் அழகாக தான் இருந்திருக்கும் ஆப்வியஸ்லி. பட் இவ்வளோ காம்ப்ளிமெண்டிங்காக இருந்திருக்காது. அண்ட் ஒருவேளை இவங்க ஃபுல் ரஸ்டிக் ரெட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அகைன் இவரும் அதே மாதிரி ரஸ்டிக் ரெட்டே கம்ப்ளீட் லுக்கில் போயிருந்தாலும் அது அந்தளவுக்கு காம்ப்ளிமெண்டிங்காக இருந்திருக்காது. அப்படி கொஞ்சம் இந்த கலரை எடுத்து இந்த கலரில் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் ஒர்க் பண்ணாதான் அது ரொம்ப சூப்பராக தெரியும். ஸோ தட் இஸ் ஹவ் பிரைட் அண்ட் க்ரூமோட ட்ரெஸ் டிசைன் பண்ணுறப்போ தட் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட். என்ன கலரில் நம்ம பேரப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ பிரைடோட கலரை கொஞ்சம் மேஜராக இருக்க கலரை நம்ம கொஞ்சம் மைனராக யூஸ் பண்ணிக்கிறது சூப்பர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் காம்ப்ளிமெண்டிங் லுக். யா எஸ். அண்ட் அடுத்து இந்த சைடு ரஷ்மிகா அவங்களுடைய சாரி மேம். வி தாட் அது பனாரசி சாரி. அது பனாரசி சாரி தானா? மஸ்ட் பி காஞ்சிவரம். ஆனால் ஐ எம் நாட் ஷியோர் தோ. ஏன்னா அந்த இமேஜஸ் பார்த்தா அத்தனை லென்த்தாக பனாரசி சாரி வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. பட் தென் காஞ்சிவரம் சாரியை நம்ம எவ்வளோ லென்த்துக்குனாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். பட் தென் ஃபோட்டோஸில் பார்க்குறப்ப அது ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்குல்ல. காஞ்சிவரம் அவ்வளோ சாஃப்டாக வந்து இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட். அண்ட் ரொம்ப இன்ட்ரிகேட்டாக அதில் ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அகெயின் அந்த ஹைதராபாடோட ஆர்கிடெக்ட் எல்லாம் காட்டியிருக்கிறா அது போல் அதில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் சாரி இப்போ அகைன் நயன்தாராவோட ரெட் கலர் சாரி ட்ரெண்ட் ஆன மாதிரி இப்போ அடுத்து இந்த ரஸ்டிக் ரெட் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக போகுது. எஸ், நைஸ். அண்ட் அடுத்து அந்த பார்டர்ஸ் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் மேம். அந்த பார்டருக்கு மேட்சிங்காக தான் உங்களுடைய அந்த பிளவுஸ் ஒர்க்குமே இருந்துச்சு. யா ஸோ அந்த பார்டரில் இருக்க மோட்டிவ்ஸ் அண்ட் அதை மேட்ச் பண்ணுற மாதிரி அவங்க போட்டிருந்த அந்த ஒரு பிளவுஸ் அதுவுமே ரொம்ப பார்க்கறதுக்கு பயங்கர அட்ராக்டிவாக இருந்துச்சு. இல்லை ஆக்சுவலி இந்த நம்ம இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் அகைன் அதுவும் ஹைதராபாத்ல இருந்தா அந்த வந்தது. பிளவுஸ்ல நம்ம ஊர்ல நம்ம அதிகமாக பிளவுஸ்ல மட்டும் ஒர்க் பண்ணுவோம்ல. அந்த ஆந்திரால இருந்தா இப்போ நம்ம அதை எடுத்திருக்கோம். லைக் பார்டர்லயும் ஒர்க் பண்றது, ஆரி ஒர்க் வந்து பண்றது. இப்போ ராஷ்மிகாவோட வந்து எங்கேயுமே ஓவர்டு பண்ணவே இல்லை கலர்ஸ். பார்டர்லயும் சரி பிளவுஸ்லயும் சரி அந்த அவங்களோட ஜடையிலேருந்து ஹேர்டுலேருந்து எல்லாமே எதுக்கு விட்டுருக்காங்கன்னா அந்த ஜுவல்லரியை ஹைலைட் பண்ணுற மாதிரி தான் அவங்களோட ஓவரால் லுக்கே அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அவங்க கண்ணில் வந்து அவங்களோட ஜுவல்லரி தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன கலர் போட்டிருக்காங்க. அண்ட் ஜுவல்லரி இஸ் வெரி மச் ரூட்டட் டு தேர் ட்ரெடிஷன். அண்ட் நிறைய மோட்டிவ்ஸ் எல்லாமே இந்த ஃபாரஸ்ட் இன்ஸ்பயர் ஆகி தான் அவங்களோட ஜுவல்லரி பேட்டர்ன்லேருந்து அந்த மோட்டிவ்ஸ்லேருந்து எல்லாமே அந்த ஃபாரஸ்ட் தீமில் இன்ஸ்பயர் ஆகி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பிளவுஸுமே ஃபுல் ஆரி ஒர்க் பிளவுஸ். யா ஃபுல் ஆரி ஒர்க் பிளவுஸ் தான். பட் நம்மளோட ஆரி ஒர்க் மாதிரி அது ஏன் இல்லை அப்படின்னா when it is going super expensiveல டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரிகேட் ஆகிடும். அது ரொம்ப இப்போ நீங்கள் சில வெட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா இன்ட்ரிகேட்டாக தான் இருக்கும். பட் தென் ரொம்ப கிராண்டாக ஆடாலாம் இருக்கும். இவங்க வந்து ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. மொத்த லுக்குமே ரொம்ப சட்டிலாக இருக்கணும். பட் ஜுவல்லரி வந்து இட் ஷுட் பி சூப்பர் டாமினன்ட் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. விச் இஸ் ஆக்சுவலி சூப்பர் குட். அந்த சாரி அண்ட் பிளவுஸ் அது எல்லாமே கோல்டு ஒர்க்ஸ் இருக்கா மேம்? மேபி இருக்கலாம். வி கான்ட் கமெண்ட் ஆன் தட். ஆனால் கோல்டன் ஜர்தோசியில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஜயோட அங்கவஸ்திரம்லையும் சரி அந்த ராஷ்மிகாவோட பார்டர்லையும் சரி நிறைய கோல்டன் ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் தென் அது நிஜமான கோல்டானு மேபி வில் கம் டு நோ லேட்டர் பார்ட்ல. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு கெஸ் லைக் அந்த சாரி அண்ட் பிளவுஸ் ராஷ்மிகா போட்டிருக்கிறதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒரு இல்ல நோ கமெண்ட்ஸ் அதுல. ஏன்னா வி கான்ட் ஜட்ஜ் சம்வன்ஸ் திங்ல. நம்ம சம்டைம்ஸ் 200 ரூபாய்க்கு ஒன்று வாங்கியிருப்போம், அது ரொம்ப அழகா இருக்கணும்னு நினைப்போம். சம்டைம் 2 lakhs ஒன்று வாங்கியிருந்திருப்போம். அந்த மாதிரினால நோ கமெண்ட்ஸ். பட் தென் பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்களா? ஆமா, கண்டுபடுற அளவுக்கு சூப்பர் கியூட்டா இருக்காங்க. அவங்க ஜுவல்லரி பத்தி இப்போ நீங்க ஆல்ரெடி சொன்னதுனால ஒரு கோல்ட் ஆன்டிக் ஜுவல்லரி அவங்க போட்டிருந்தது. அண்ட் ஐ திங்க் ஒரு சோக்கர் அண்ட் ஒரே ஒரு நெக் ஒரு லாங் செயின் அதுல நிறைய லேயர்ஸ் இருக்கு ரைட் மேம். அண்ட் அதோட இந்த டாலர் வந்து லக்ஷ்மி டாலர் ரைட்? கீழே இருக்கிறது லக்ஷ்மி டாலர். மற்றது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா மாங்கால பண்ணிருக்காங்க. நீங்க கேரளாலையும் பாத்தீங்கன்னாலும் இந்த மாதிரி ஜுவல்லரி போடுவாங்க. பட் இந்த கலர்ல இருக்கு, இது ஆன்டிக் அண்ட் கோல்டு மிக்ஸ்ல இருக்குல்ல. கேரளால வந்து எல்லோ கோல்டுல இருக்கும். அங்கேயும் சரி இங்கேயும் சரி நிறைய ஸ்டோன்ஸே இருக்குல்ல அவங்களோட ஜுவல்லரியில. நம்ம ஊர்ல மட்டும் நம்ம நிறைய ஸ்டோன் வச்சு ஜுவல்லரி போட்டு பழகிட்டோம். இட் இஸ் ஆக்சுவலி ஹியூஜ் லாஸ் நமக்கு. கோல்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறப்போ நீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவுன்ல ஒரு செயின் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல 4 கல் இருக்குன்னா அது 400 கிராமா இருக்கலாம், இல்லை ஐ மீன் 400 மில்லிகிராமா இருக்கலாம், இல்லைன்னா 4 கிராமா கூட இருக்கலாம். அது அகேன் நமக்கு லாஸ் தான் நீங்கள் அதை ரீசேல் பண்ணுறப்போ. பட் தென் தெலுங்குலையும் சரி ஐ மீன் ஆந்திராலையும் சரி கேரளாலையும் சரி தே ப்ரிஃபர் மோர் ஆஃப் த ப்ராப்பர் கோல்டு ஜுவல்லரி. இதை பார்த்துட்டு நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி பிளெயின் கோல்டுக்கு ட்ரெண்ட் ஆச்சுன்னா இது ஒரு நல்ல விஷயம். யா அந்த ஜும்காஸுமே என் ஜென்ரலாக சொல்லுவாங்களே மேம், சோக்கர் நீங்கள் லைட்டாக போட்டிங்கன்னா ஜும்காஸ் பெருசாக போடுங்க அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க. பட் இவங்களது ஜும்காஸுமே ஹெவியாக தான் இருந்தது. நம்ம வெட்டிங் லுக்கை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கரெக்ட் தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் நம்ம ஒரு பிரைட்ஸ்மெய்டாக போகிறோம், நம்ம ஒரு கெஸ்ட்டாக போகிறோம்னா நம்ம நிறைய இடத்துல ஓவர்டு பண்ணக்கூடாது. இவங்க வந்து அவங்களோட கலர்ஸ் எல்லாம் ரொம்ப சட்டிலாக வச்சுக்கிட்டாங்க. ப்ளவுஸ்ல எல்லாம் ஹெவியாக இல்லை, எல்லாத்தையும் சட்டிலாக வச்சுட்டாங்க. அதனால ஆப்வியஸ்லி பிரைடுன்னா நீங்கள் ஓவர்டு பண்ணணும்ல. அதனால அவங்க ஜுவல்லரியில் வந்து கம்ப்ளீட்டாக ஓவர்டு பண்ணிட்டாங்க. பெரிய நெத்தி சுட்டி, பெரிய இயரிங், மூக்கில் புல்லாக்கு பெருசாக இங்கிருந்து லேயர் பண்ணியிருக்காங்க.
அவங்க வந்து ஜுவல்லரி மட்டும் தான் மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு டாமினண்ட்டாக வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே சட்டிலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆல்சோ அவங்க ஹேர் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் ஒரு பிரைட் வந்து ஃப்ரீ ஹேர்ல வந்து இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஜடை பின்னி அப்படி நினைச்சிருந்தோம். அந்த ஒரு ஃப்ரீ ஹேர் அழகா ஒரு சிங்கிள் ஒரு ஜாஸ்மின் கார்லாண்ட் இருந்துச்சு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு அதுவுமே அதோட ஐடியா பிஹைண்ட் தட் ஹேர் ஸ்டைல் இஸ் ஆல்சோ டு மேக் த ஜுவல்லரி சூப்பர் டாமினன்ட். ஹேர் ஸ்டைல் பண்ணி அந்த ஹேர் ஸ்டைலுக்கு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் போகாம ஜுவல்லரிக்கு அட்டென்ஷன் கொடுக்கறப்பல அதை வந்து பண்ணிருக்காங்க. தட் இஸ் த ஹோல் ஐடியா பிஹைண்ட் த லுக். டு ஹைலைட் அவங்க போட்டு ஜுவல்லரி ஹைலைட். அண்ட் ஆல்சோ அந்த சாரி ப்ளீட் பண்ண விதம் அது சிங்கிள் சாரியே டபுள் ட்ரேப் இல்ல டபுள் ட்ரேப் இல்ல இது கண்டிப்பா. ஒரு சாரியை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கடையில போய் நமக்காக வாங்கினோம்னா நம்ம டபுள் ட்ரேப்காக 2 சாரி வாங்கலாம். when a saree is customized for a person herself நம்ம எவ்வளோ லென்த்துக்கு வேணாலும் அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அவங்க ஏன்னா ஃபுல் பார்டரும் த்ரூ அவுட்டாக ஒரே மாதிரி தான் இருக்குல்ல. ஸோ ஒரே சாரியவே அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க என்ன மாதிரி ட்ரேப் பண்ண போகிறோம், அது எந்த லென்த்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பர். அண்ட் அவங்களோட மெஹந்தி பற்றி பிகாஸ் எல்லாரும் அந்த இப்போ நாமளே வந்து ஜென்ரலி கல்யாணத்துக்குலாம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஃபுல் ஆர்ம்ஸில் போட்டுருவோம். பட் மெஹந்தியை ரொம்ப சிம்பிளாக கையில் மட்டும்தான் இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மோட்டிவ்ஸோட இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் செலிபிரிட்டிஸ் பண்ணுறப்போ நிறைய விஷயங்களை பிரேக் பண்ணுறாங்க. நம்ம வெட்டிங்னா இவ்வளோ அது அந்த வெட்டிங்கில் பிரைட்ஸ் போடுவாங்க ஓகே, அது செகண்ட் டே பார்க்குறப்போ அவ்வளோ ஹாரிபிளாக இருக்கும், நல்லாவே இருக்காது. ஏன்னா அடுத்தடுத்து 1 வீக் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும் தானே, அது பிரிச்சு இருக்கிறப்போ நல்லா இருக்காது. இவங்க வந்து அந்த மகாபாரதம்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து குட்டியா சூரியன் குட்டியா சந்திரன் அந்த மாதிரி ரொம்ப சட்டிலா கியூட்டா மெஹந்தி போட்டிருக்காங்க. விட் பி வெரி ஹாப்பி இப்போ இருக்கிற பிரைட்ஸ் எல்லாம் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா கை அந்த அளவுக்கு ஆடா இல்லாம கியூட்டா இருக்கும் கை அவங்களோட வெட்டிங்லயும். இவங்களை விட அந்த சைடு விஜயோட மெஹந்தி பயங்கர கியூட்டா இருக்கு. அவரோட கையோட ஸ்கின் டோனுக்கும் அந்த மெஹந்திக்கும். இது வந்து தெலுங்குவோட கஸ்டம். இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் நெத்தில ஒண்ணு கட்டியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மருதாணி வச்சுக்கிறது அதெல்லாம் அவங்களோட கஸ்டம். அந்த பொட்டு கூட இட் இஸ் லைக் அவங்க ஸ்டைல்ல 2 பேருமே அது ஒரு தெலுங்கு வெட்டிங் ஸ்டைல்ல பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் பிகாஸ் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸோட வெட்டிங் பார்க்கும்போது அவ்வளோ கிராண்டா இவ்வளோ பண்ணி தான் நான் பண்ணோம் இல்லை, ரொம்ப சட்டிலாகவும் வந்து ரொம்ப அழகாக நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியுங்கிறதுக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. நீங்கள் பீயிங் அ ஃபேஷன் டிசைனர் அண்ட் ஆண்டர்ப்ரனர் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குது மேம்? சி ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று ப்ரீ டிஃபைன்டாக எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ எனக்குன்னு ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா எனக்கு வந்து என்னோட கம்ஃபர்டபுள் க்ளோதிங் இஸ் மை ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட். பட் அது எல்லா இடத்துலையுமா அப்படின்னா சாரி இஸ் நாட் அ கம்ஃபர்டபுள் வியர் எனக்கு. பட் இந்த அக்கேஷன் இஸ் டிமாண்டிங் தட் எனக்கு வந்து ஜஸ்ட் அனதர் கேஷுவல் வியர் போட்டுட்டு எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்க வேண்டாம். அதுக்காக இட் இஸ் ஓகே டு கிராஸ் மை லிமிட். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்கள் உடம்புக்கு எது சூட் ஆகும். ஓகே, ராஷ்மிகா இவ்வளோ சட்டிலாக தானே போட்டிருந்தாங்க வெட்டிங்கில், அது நானும் போடலாமான்னா அது உங்களோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகணும். உங்களோட பாடி டைப்புக்கு நம்ம வந்து கொஞ்சம் பல்கியர் சைடில் இருக்கிறப்போ எல்லாத்தையுமே சட்டிலாக வச்சுக்கலாம் அப்படின்னா தட் வில் நாட் ஒர்க். ஸோ இட் டிபெண்ட்ஸ், பர்சன் டு பர்சன் இட் டிஃபர்ஸ். அண்ட் நான் ஏன் இதை போடக்கூடாது, நான் ஏன் அதை போடலாம்ல அப்படின்னு கேட்டோம்னா அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. ஏன் வந்து ஒல்லியாக இருந்தால் இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஏன் ஷார்ட்டாக இருந்தால் இதுதான் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா வி நெவர் ஹாவ் அன் ஆன்சர். பட் அந்த அக்கேஷனுக்கு அது ஓகேயா, எனி டே நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கணும். ரொம்ப டைட்டாக நான் ஏதோ ஒரு அவுட்ஃபிட் போட்டிருக்கேன்னா ஆப்வியஸ்லி அது நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஆனால் அது மேபி உங்களுக்கு அழகாக இருக்கலாம், உங்களோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு. எனக்கு அது நல்லா இல்லாமல் இருக்கலாம். ஸோ எனக்கு எது நல்லா இருக்கு, எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கு, இந்த அக்கேஷனுக்கு இது டிமாண்டிங்காக இருக்கா, திஸ் இஸ் த ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் என்னோட ஒப்பீனியனில். நிறைய பேர் ப்ளஸ் சைஸில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ இன்செக்யூரிட்டிஸ். நான் சாரி போட்டால் நான் இன்னும் பல்காக தெரிவேன், நான் போட மாட்டேன். ஜீன் போடணும்னு ஆசை, பட் நான் குண்டா தெரிவேன், எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, எனக்கு திக் தைஸ் இருக்குது, எல்லாத்துமே ஆக்வர்டாக இருக்கும். நான் நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு. ப்ளஸ் சைஸ் அவங்கள பற்றி நான் எனக்கு பேசணும்னு நினைக்கிறேன் மேம். இந்த இன்செக்யூரிட்டிஸ் இருக்கிற எல்லா விமன் அண்ட் கேர்ள்ஸுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் தீபிகா வெங்கடாச்சலம் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். கான்ஃபிடன்ஸ் வந்து பிறப்புலேயே ஒருத்தவங்க கூடலாம் அப்படியே பிறந்து பிளட் அண்ட் ஸ்கின் மாதிரிலாம் வராது. வளர வளர வி ஹாவ் டு இன்ஜெக்ட் தட் டு ஆர் செல்ஃப். நான் கான்ஃபிடென்ட்ன்ற பொண்ணு நம்பினாதான் நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆவீங்க. அவங்க வந்து பிம்பிள் இருக்கா வீடியோ போடுவாங்க, மேக்கப் போட்டாலும் வீடியோ போடுவாங்க, நான் கருப்பாக தான் இருக்கேன்னு வீடியோ போடுவாங்க. இட் இஸ் ஓகே, என்னோட நீஸ் வந்து கருப்பாக தான் இருக்குது அப்படின்னு வீடியோ போடுவாங்க. அவங்க வந்து இன்னும் குண்டான பொண்ணு இல்லை அவங்க, அதனால அதுக்கு வீடியோ போடல. ஸ்லிம்மாக இருந்தாலும் அம்மா இட் இஸ் ஓகே அப்படி சொல்லுவாங்க. ஸோ இன்செக்யூரிட்டிஸ்ன்றது நம்ம மனசில் தான் இருக்குது. அகெயின் நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒன்று போட்டிங்கன்னா
when you are happy with your own self இல்லை நமக்கு அந்த ஃபீலிங் இருக்காது. அவங்க என்ன நினச்சிப்பாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது அவங்க வாழ்க்கை இல்லைல்ல, நம்ம வாழ்க்கை தானே, அவங்க என்ன நினைப்பாங்கன்னே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா டபக்குன்னு ஒரு நாள் செத்து போயிடுவோம். அப்போது யார் நமக்காக இருப்பாங்க இல்லை? ஸோ தயவு செஞ்சு இன்செக்யூர்ன்ற வார்த்தையை கெட்ட வார்த்தைன்னு வச்சு ஒதுக்கி வச்சுருங்க. நம்ம ஹாப்பியாக இருக்கோமா? அண்ட் அகைன் தட் டசன்ட் மீன் தட் நம்ம வந்து எவ்வளோ நாள் ஒபீஸாக இருக்கலாம்னு கிடையாது. ஏன்னா இப்போது எனக்கு வர வலிக்கும், என் அம்மாவுக்கு வர வலிக்கும், என் ஆச்சிக்கு ஒரு வலி வந்தாலும் நாங்கள் 3 பேரும் ஒரே ட்ரீட்மெண்ட் போகிறோம். முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி ஹேவ் டு ரெடியூஸ் மை வெயிட் தான். நான் வந்து குண்டாக இருக்கிறது ஓகே அப்படின்லாம் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஆனால் அது நம்மளோட இன்செக்யூரிட்டி கிடையாது. ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைல் இருக்கா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் குண்டாக இருந்தாலும் ஓகே, பட் எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் கரெக்டாக இருக்குது, எனக்கு பிசிஓடி இல்லை, எந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸும் இல்லைன்னா குடோஸ் டு யூ, கோ ஹெட், ஹாப்பியாக இருங்க. இல்லை இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குன்னா we have to work on ourselves. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ளஸ் சைஸில் இருக்கவங்க இல்லை கொஞ்சம் குண்டா இருக்கு, எனக்கு திக் தைஸ் இருக்கு, ஸோ எனக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போகணும்னு எனக்கும் ஆசை. எனக்கு குர்த்தா போட்டு போர் அடிச்சிடுச்சு, நான் என்ன எப்படி அழகாக ஸ்டைல் பண்ணிக்கலாம் என்னோட இதெல்லாம். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப டம்மி ஏரியா ரொம்ப பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெப்ளம் டாப் போட்டுக்கலாம். ஓகே, தைஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்னா ரொம்ப ஃபிட்டட் ஜீன் போடாமல், ஸ்கினி ஜீன் போடாமல் பேகி பேண்ட்ஸ் போட்டுக்கலாம். அகைன் தட் கம்ஸ் அண்டர் ஜீன்ஸ் தான். அண்ட் ஸ்லீவ்லெஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா, என் கை குண்டாக இருக்குது பட் இட் இஸ் ஓகே, பட் நான் ஸ்லீவ்லெஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உங்களோட ஆம்ஹோல் கிட்ட வர பாட்டை வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் லூஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்லீவ்லெஸ்ஸும் ரொம்ப ஃப்ளாட்டரிங்காக தான் இருக்கும், ஆடாக தெரியாது. அண்ட் எந்த பாடி பார்ட்டை நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஜஸ்ட் ஃபார் யோர் ஒன் கம்ஃபர்ட்னஸ்க்காக. இப்போ நான் வந்து பாடி கான் போட்டேன்னா என் டம்மி பார்ட் வந்து ரொம்ப ஆடாக இருக்கலாம், அப்போ நான் பாடி கான் போட மாட்டேன். ஆனால் ஃப்ளேர்டு ட்ரெஸ் போடலாம். ஐம் ஓகே டு ஷோ மை ஹேண்ட், ஷோ மை பாடி, எனக்கு வந்து என்னோட டம்மி மட்டும் தெரியக்கூடாது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை, ஒய் டு யூ வாண்ட் டு ஹைட் தட் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் டு ட்ரெஸ் அப் அக்கார்டிங்லி. எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் ஓகேனா வெரி ஃபியூ பீப்புள் ஆர் லைக் தட். இட் இஸ் ஓகே, நான் பாடி கான் போட்டுறேன், எனக்கு நிறைய தொப்பை இருந்தாலும் ஓகே அப்படின்னு நினச்சாங்கன்னா இட் இஸ் தேர் ஓன் சாய்ஸ். ஓகே, எனக்கு இதெல்லாம் அசிங்கமாக தெரிய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெப்ளம் டாப் போடுங்க, பேகி பேண்ட் போடுங்க, ரொம்ப ஃபிட்டாக இல்லாத ஸ்லீவ்லெஸ் போடுங்க. சூப்பர். லாஸ்ட்லி இந்த கலர் வீல் அந்த கான்செப்ட் பற்றி மட்டும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் மேம். அது கண்டிப்பாக கலர் வீல் வச்சு தான் நம்மளோட ட்ரெஸ்ஸை பேரப் பண்ணணுமா? கண்டிப்பாக இல்லை. அகைன் நான் சொல்கிற மாதிரி எதுக்குமே ரூல்ஸ் கிடையாது. ஓகே, ஆனால் நீங்கள் வார்ம் ஸ்கின் டோனாக இருக்கீங்க, கூல் டோனாக இருக்கீங்கன்னா நீங்களே கடையில் போய் வச்சு பாருங்கள். அந்த கலர் டோன் இப்போது எல்லா கலரும் நமக்கு நல்லா தான் இருக்கும். ட்ரெஸ் டிசைன் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு. அண்ட் ஒரு கலர் நீங்கள் கடையில் பார்ப்பீங்க நல்லாயிருக்கும், வீட்டில் பார்ப்பீங்க நல்லா இருக்காது. இது எல்லாமே இருக்குது. பட் இதுக்கு நடுவில் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் போட்டோம்னா அந்த எக்ஸ்ட்ரா அப்பிஞ்ச் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் தட் நான் இதான் போடணும் அதான் போடக்கூடாது, எதுலேயுமே ரூல்ஸ் இல்லை ஃபேஷனை பொறுத்த வரைக்கும். பட் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகே இன்னும் இன்னைக்கு அழகாக இருக்குது அப்படி சொல்லுவாங்கல்ல, பர்த்டே அன்னைக்கு நமக்கே தெரியாமல் நம்ம எக்ஸ்ட்ராவாக அழகாக இருப்போம்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நமக்கு சூட் ஆகிற கலர்ஸ் போடுறதும். எஸ் டன். அண்ட் ஃபைனலி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ட்ரெஸ் பண்ணுறது நம்மளை ரொம்ப ப்ரெசென்டபிளாக காட்டிக்கிறது எந்த அளவுக்கு ஒரு உமனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, தேர் இஸ் அ ரிசர்ச் சேயிங் தட் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா முதல் 7 செகண்டில் த அதர் பர்சன் வுட் ஜட்ஜ் யூ. ஓகே, இது வந்து ரிசர்ச் சொல்லுது. அப்போ எப்படி 7 செகண்டில் நான் என்னன்னு பேசி நான் என்னன்னு உங்கள்கிட்ட நான் யாருன்னு புரிய வைப்பேன்? ஸோ நான் பேசுகிறதுக்கு முன்னாடி, நான் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட அவுட்ஃபிட் வந்து என்னை பற்றி ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணிடும். ஓகே, ஸோ அதனால தான் இடம் பொருள் லேவல் அறிஞ்சு நம்ம ட்ரெஸ் போடணும், ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்லாம் சொல்கிறது. ஸோ ஃபேஷன் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட். வேர் நீங்கள் உங்களை என்னவா காமிச்சிக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை அத்தாரிட்டேட்டிவாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்கன்றதுக்கு உங்களோட அவுட்ஃபிட் வந்து சூப்பர் இம்பார்ட்டண்ட். நைஸ். ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷன். அது நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த கான்வர்சேஷனில். இதே மாதிரி நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய சக்ஸஸ் ஜேர்னி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய சக்ஸஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு we wish you. Thank you so much for joining us. Thank you. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.